வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட விவோட ஒரு புது விவோ Y19sங்கிற ஒரு என்ட்ரி லெவல் 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா இதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி, அப்புறம் வந்து 6.74 inch டிஸ்பிளே, அப்புறம் வந்து SDS 5-star ஓவரால் யூனிட் ட்ராப் ரெசிஸ்டன்ஸ் சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து 10 times ஹை இன்டென்சிட்டி ஃபிளாஷ் லைட்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து கொடுக்கல. பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சும்மா அதோட டைமென்ஷன்ஸ் அதை பற்றி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங்னு வரையில ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே பின்னாடி வந்து மென்ஷன் பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார் வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெச்ஆர் பார்த்தீங்கன்னா 0.91, பாடி சார் பார்த்தீங்கன்னா 0.88. அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4+64 GB வேரியன்ட் தான் வந்து இருக்கு. சரி, ஓகே. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஃபோன் தான் வந்து இருக்கு. இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே என்ன இருக்குன்னு வந்து பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேஸ் பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து சார்ஜர் வந்து இருக்கு. ஸோ இது வந்து 15 watt சார்ஜர் தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் வந்து கேபிள் வந்து இருக்கும். சரி, ஓகே. இப்போ நான் வந்து ஃபோனோட கவரை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த க்ரீன் கலரில் பார்க்க எப்படி இருக்குங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ எடுத்தாச்சு. சரி, ஓகே. இந்த ஃபோன் வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்னைக்கு நமக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தமிழா மொபைல்ஸ். மிஸ்டர் தமிழா மொபைல்ஸ் கரூரில் இருக்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டினா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கிற மொபைல் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கரூரில் இவங்ககிட்ட மட்டும்தான் வந்து ஐக்யூவோட ஃபோன்ஸ், நத்திங்கோட ஃபோன்ஸ் அண்ட் இன்ஃபினிக்ஸ், மோட்டோ அந்த மாதிரி ஆன்லைனில் மட்டும் கிடைக்கிற மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்குது. ஸோ ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைன் ரெண்டு ஃபோனுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் அண்ட் பெஸ்ட் ஆஃபரில் வந்து பண்ணி தராங்க. இது போக உங்ககிட்ட வந்து நிறையா ஸ்மார்ட் கேஜெட்ஸுமே வந்து இருக்குது. எல்இடி ப்ரொஜெக்டர் மாதிரி அண்ட் மொபைல் பேக் சைடில் ஒட்டுற ஸ்கின்னுமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிறையா டைப்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேஜெட்டோ இல்லை ஸ்மார்ட் ஃபோனோ வாங்கினீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மிஸ்டர் தமிழா மொபைல்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இவங்களோட அட்ரஸும் காண்டாக்ட் நம்பரும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஃபோன் வந்து செட்டப் பண்ணி வச்சு ஃபஸ்ட்டு வழக்கம் போல இதோட டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில இது ஒரு பட்ஜெட் ஃபோனால அஃப்கோர்ஸ் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. பேக் பேனலாக இருக்கட்டும், அப்புறம் வந்து சைட் ஃப்ரேமாக வந்து இருக்கட்டும். பட் என்னதான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த ஃபோனில் வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்கனால இது நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபீல் வந்து கொடுக்குது. வெயிட்டின் வரையில் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லைட் வெயிட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 199 grams வந்து இருக்கு. அப்புறம் திக்னஸ்ன்னு வரையில் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8.2 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸின் வரையில கீழே இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் இருக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இருக்கு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் அன்பாக்ஸ் பண்ணுற ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து டெடிகேட்டடான ட்ரிபிள் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வந்து சைமல்டேனியஸாக அந்த ஃபோனில் வந்து 2 சிம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு போட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன் ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரெண்டுமே ஒரே இடத்துல எம்பெடடாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் கீஸ் வந்து இருக்கு. மேலே இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இந்த ஃபோனில் என்னன்னா, இந்த ஃபோனில் நமக்கு வந்து மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த ஃபோன் வந்து நல்லா டியூரபிளாக வந்து இருக்கும். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா IP64 ஸ்பிளாஷ் ப்ரூஃப் ரேட்டிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கலர் ஆப்ஷன்ஸ் வர இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ்ல வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த கலர் சூஸ் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6.74 inchக்கான ஒரு பேசிக்கான IPS LCD பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில HD+ வந்து இருக்கு. பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இதில் நமக்கு வந்து 90 Hzக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை வந்து காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ உங்களுக்கு என்னமோ ஸ்மார்ட் ஸ்விட்சில் கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஹை இல்லைனா ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதில் வந்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்து கலர் டெம்பரேச்சருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த டிஸ்பிளே, அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பேசிக்கான LCD பேனல் இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ராசஸர்னு வரையில் இந்த ஃபோனில் வந்து 6 nm பில்ட் பண்ண MediaTek Dimensity 6300 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 2 RAM டைப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. 4GB RAM அப்புறம் வந்து 6GB RAMல வந்து அவைலபிளாக இருக்குது. RAM பார்த்தீங்கன்னா LPDDR4X RAM தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா eMMC 5.1 ஸ்டோரேஜ் டைப் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பேட்டரின்னு வரையில் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6000 mAhக்கான ஒரு மேசிவான பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பேட்டரி லைஃப் இந்த ஃபோனில் கண்டிப்பாக தாறுமாறாக வந்து இருக்கும். அண்ட் சார்ஜிங் வரையில் இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்கான 15 watts ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் கேமராஸ்னு வரையில் இந்த ஃபோனோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 13 MP f2.2 அபர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 MP யூஸ்லெஸ்ஸான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட் கேமரான்னு வரையில் பார்த்தீங்கன்னா 5 MPக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் அண்ட் என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு வந்து பார்த்துடலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நைட் மோட் இருக்குது. அப்புறம் வந்து போர்ட்ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் போர்ட்ரேட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து நிறையா ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸ்கின் ஸ்மூத்னஸ்மே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஃபோட்டோ இருக்குது, வீடியோ இருக்குது. வீடியோவில் மேக்ஸிமம் வந்து 1080p 30 FPS வரைக்கும் தான் வந்து ஷூட் பண்ண முடியும். மோரில் பார்த்தீங்கன்னா பனோரமா, டாக்குமெண்ட், ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், ப்ரோ, லைவ் ஃபோட்டோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ அதோட சாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க சாஃப்ட்வேர் பற்றி வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 ஃப்ளாஷ் லைட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளாஷ் லைட் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா மெயின் ஃப்ளாஷ் லைட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு பிரைட்டான அவுட்புட் வந்து கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவுமே பிரைட்டான ஒரு ஃப்ளாஷ் லைட் இந்த ஃபோனில் வந்து கிடைக்கும். ஸோ சூப்பர். அண்ட் சாஃப்ட்வேர்னு வரையில் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபன்டச் OS தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஃபன்டச் OS நல்ல OS தான். பட் ஆனால் மற்ற OS கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து இருக்கும். அதை மாற்றுற மாதிரி இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி விவோ ஃபோன்ஸில் வந்து ஆரிஜின் OS வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த ஃபோனில் வந்து அடுத்த வெர்ஷன் ஆரிஜின் OS வந்துடும் நான் நினைக்கிறேன். அப்படி வந்துருச்சுன்னா இன்னுமே வந்து சூப்பராக வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபன்டச் OS 15 அண்ட் ஆண்ட்ராய்ட் 15 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கேட்டோம். ப்ரைஸிங் வரையில் இந்த ஃபோனோட எக்ஸாக்ட் ப்ரைஸிங் எவ்வளோன்னு எனக்கு வந்து தெரியல. ஏன்னா நான் இந்த வீடியோ வந்து லான்ச் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி ஷூட் பண்ணனால சப்போஸ் எல்லா கேஷ்பேக் போக இந்த ஃபோன் வந்து அண்டர் 10,000 ருபீஸ்க்கு வந்து கிடச்சதுன்னா சீரியஸாக அது ஒரு வேறு லெவல் டீலாக வந்து இருக்கும். அண்டர் 10,000 ருபீஸ்க்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செல்லிங் ஃபோனாக கூட அது இருக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் விவோ வந்து இதோட ப்ரைஸிங் வந்து ரொம்பவுமே அக்ரெசிவாக பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ஃபோன் வந்து எவ்வளோ கீழே வந்து இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்கிறது வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.